வெல்கம் டு இன்ஃபினிட்டிவ் எஜுகேஷன். இன்றைக்கி நாம் யூஜி டிஆர்பி யூனிட் 1 வைரஸ் சாப்டரில் வைரஸ் டிஸ்கவரி ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வைரஸ் டிஸ்கவரி, வைரஸ்கள் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, வைரஸை கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்டால் டிமிட்ரி ஐவனோஸ்கி 1892. இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். செகண்ட் கொஸ்டின், புகையிலை மொசைக் வைரஸை முதலில் படிகப்படுத்தியவர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். WM ஸ்டான்லி படிகப்படுத்தியவர். MW பெய்ஜரிங் வைரஸ் இயலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஃபாதர் ஆஃப் வைராலஜி MW பெய்ஜரிங். ஃபோர்த்து கொஸ்டின், வைரஸ் பாக்டீரியாவை விட சிறியது என கூறியவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. பாக்டீரியாவை விட சிறியதாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் கண்டுபிடிச்சவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ் எனும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர், அதாவது கண்டுபிடித்தவர். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டுபிடித்தவர் அப்படின்னா மட்டும்தான் டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MW பெய்ஜரிங். இவர் தான் ஃபாதர் ஆஃப் வைராலஜியம். ஓகே, வைரஸ்னு பெயரிட்டவரும் இவர் தான். அகார் சோதனை செய்து வைரஸை கண்டறிந்தவர் MW பெய்ஜரிங். MW பெய்ஜரிங் தான் அகார் சோதனை செய்து, இது பாக்டீரியா கிடையாது, வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டறிந்து பெயரும் கொடுத்தாரு. வைரஸ் என்பது தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் அப்படின்னு சொன்னதுமே பெய்ஜரிங் தான். ஸோ இது ரொம்ப இன்ஃபெக்டியஸ், தொற்றுத்தன்மை வாய்ந்தது, உயிருள்ள திரவம் அப்படின்னுமே சொல்லியிருந்தார் பெய்ஜரிங். உயிரற்ற நிலையில் வைரஸ் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவருமே பெய்ஜரிங் தான். ஸோ உயிருள்ள தன்மையும் இருக்குது, உயிரற்ற தன்மையும் இருக்குது அப்படின்றத இவர் விளக்கி இருக்கிறாரு பெய்ஜரிங். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆத்தர் வைரஸ் டிஸ்கவரியில். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபாதர் ஆஃப் வைராலஜி. லாஃப்லர் அண்ட் ஃப்ரோஸ்ட் 1898 விலங்குகளிலும் வைரஸ் உள்ளது, அதாவது அனிமல்ஸ்லேயுமே வைரஸ் டிசீஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க லாஃப்லர் அண்ட் ஃப்ரோஸ்ட். நெக்ஸ்ட்டு FW ட்வார்ட் அண்ட் ஹெரிலி 1917. இந்த ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ட்வார்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா பாக்டீரியங்களில் வைரஸ் தொற்று உள்ளது அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சார். அதாவது பிளான்ட்டு, அனிமல்ஸ், ஹியூமன் மட்டும் கிடையாது, பாக்டீரியங்களிலுமே வைரஸ் டிசீஸை ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் டிவார்ட். ஹெரிலி அப்படின்றவர் இந்த மாதிரி பாக்டீரியங்களில் நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்க்கு பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டார். பாக்டீரியா பேஜ் அப்படின்னு பெயரிட்டவர் அப்படின்னு கேட்டால் ஹெரிலி மட்டும்தான் நாம் மென்ஷன் பண்ணணும். பாக்டீரியங்களில் வைரஸினால் நோய் ஏற்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க டிவார்ட். நெக்ஸ்ட்டு, வைரஸ் புரதங்களால் ஆனது என கண்டறிந்தவர் WM ஸ்டான்லி. ஸ்டான்லி தான் ஆக்சுவலி வைரஸை படிகப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சதும் அவர் தான். வைரஸ் புரதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னதும் ஸ்டான்லி தான். இதற்காக பார்த்திங்கன்னா நோபல் பரிசு ஸ்டான்லிக்கு கிடைத்திருந்தது, ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. வைரஸ் உயிரற்ற பண்புகளை உடையது WM ஸ்டான்லி. ஸோ வைரஸ் உயிரற்ற பண்புகளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டான்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரதங்களால் ஆனதுன்னு சொன்னதும் WM ஸ்டான்லி தான். படிகப்படுத்த முடியும் வைரஸ் அப்படின்னு சொன்னதுமே WM ஸ்டான்லி தான். பெய்ஜரிங்க்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஆத்தர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டான்லி. தென் பாவ்டன் அண்ட் பீரே நியூக்ளிக் அமிலம் வைரஸில் உள்ளதை கண்டறிந்தார். ஆக்சுவலி நமக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர் வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ப்ரோட்டீனாலேயும் நியூக்ளிக் ஆசிடாலேயும் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஸ்டான்லி. நியூக்ளியோ ப்ரோட்டீன், அதாவது நியூக்ளிக் ஆசிடும் இருக்குது அப்படின்னு சொன்னது பாவ்டன் அண்ட் பீரே. அடால்ஃப் மேயர் சிறிய பாக்டீரியா என அழைத்தார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடால்ஃப் மேயர் தான் அந்த புகையிலை தொற்றிலிருந்து லீஃபில் அந்த சாறில் பாக்டீரியா இருக்குதுன்னு வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கு அப்போ வைரஸ் அப்படின்னு பெயர் கொடுக்கல. அவர் பாக்டீரியாவோட சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தார்.
லூக் மேண்டக்னர் மற்றும் ராபர்ட் கோலா ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தனர். ஸோ ஹெச்ஐவி வைரஸ் எய்ட்ஸ் நோயை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸை கண்டுபிடிச்சவங்க லூக் மாண்டக்னர் மற்றும் ராபர்ட் கோலா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மனித மரபணுவில் சுமார் 8% பழங்கால வைரஸ்களின் எச்சங்கள் உள்ளன. ஸோ மனித மரபணுவில் 8% பழங்காலத்தில் உள்ள வைரஸ்களின் எச்சங்கள் உள்ளன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 48,500 ஆண்டுகள் பழமையான ஜாம்பி வைரஸ் உறைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெற்றது. இது எல்லாமே புக்ஸில் கிடையாது. ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கங்க. அப்போ அந்த ஜாம்பி வைரஸ் வந்து இப்போ படம்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த ஜாம்பி வைரஸ் வந்து ஆக்சுவலி 48,500 ஆண்டுகளுக்கு பழமையான வைரஸ் அப்படின்றது மீண்டும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது புத்துயிர் பெற்றிருக்கிறது அப்படின்னுமே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜப்பானில் ராட்சத உஷுரு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ பார்த்திங்கன்னா ஜப்பானில் ரீசெண்டாக ஒரு ராட்சச ஒரு ஜெயிண்ட்டாக ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்னென்னா உஷிரு வைரஸ். இதெல்லாம் நியூவாக வந்திருக்குது. ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. 11th புக்லேயுமே இது கிடையாது. கொரோனா வைரஸ் 1960 முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது COVID-1 ஃபஸ்ட்டு கொரோனா வைரஸ் வந்து எப்போ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 இருந்திருக்கு. இப்போ வந்து திருப்பி COVID-2 இப்போ வந்திருக்க செகண்ட் வைரஸ் வந்து 2019 கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ அது எல்லாருக்குமே தெரியும், 2019 வந்த கொரோனா வைரஸ். போலியோ வைரஸ் 1909 கண்டறியப்பட்டது. ஸோ போலியோ வைரஸ் 1909, COVID-2 2019, COVID-1 முதல் கொரோனா வைரஸ் 1960 கண்டுபிடிக்கப்பட்டது. நிபா வைரஸ் 2018 கேரளாவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. சமீபத்தில் ஒரு வைரஸ் வந்து பரவியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா குரங்கு அம்மை அப்படின்னு சொல்கிற வைரஸ் வந்து சமீபத்தில் பரவி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால தான் இதையும் எடுத்திருக்கிறேன். கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வைரஸ் முதல்ல ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது எதுலன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை மொசைக் வைரஸ் தான். புகையிலையில் உள்ள அந்த இலைச்சாரில் இருந்து கண்டுபிடிச்சாங்கள அந்த வைரஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். TMV மொசைக் வைரஸ், டொபேக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை மொசைக் வைரஸ். ஸோ அது PGTRBயாக இருக்கலாம், UGTRBயாக இருக்கலாம். வைரஸில் டிஸ்கவரியில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு கொஷின் கேட்க முடியாது. நம்ம முடிந்தளவு இருக்க சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே இதில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கொஷினுமே இதில் வந்திருக்குது. இதை மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் வந்து நம்ம போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.